பிக் பாஸ் சீசன் 8ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான 2வது ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த 2வது ப்ரோமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம விஷால் அண்ட் அன்சிதா பண்ற சேட்டைகள காட்டியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, தர்ஷிகா அவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சௌந்தர்யா கிட்ட. ச்சே இப்படிலாம் இருப்பாங்க எனக்கு தெரியாது. ஒருத்தன் மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சதே தப்பு. அப்படிங்கிறாப்புல புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு அன்சிதா அண்ட் நம்ம விஷால் அவர்கள் ரொம்ப குஷியா இருக்காங்க. ஸோ விஷாலெல்லாம் இவ்வளவு நாள் உள்ளுக்கே வச்சிருக்க கூடாது. அவங்கள வந்து முன்னாடி வெளியே அனுப்பியிருக்கணும். ஸோ விஷாலால தர்ஷிகா அவர்கள், அதுக்கப்புறம் அன்சிதா அவர்கள் எலிமினேட் ஆனப்ப, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஷாலை எலிமினேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாப்புல நிறைய பேரோட ஒரு கமெண்ட்ஸா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப டாப் 3ல வந்து விஷால் அவர்கள் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, சாக்லின் வெளியே போயிட்டாங்க. மீதி இருக்கிற ஒரு 5 கண்டஸ்டன்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு டாப் 3 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் இருக்கு. ரயனுக்கு தான் கடைசி இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் இருக்காரு. இருந்தாலும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம இவர் பண்றதே சுத்தமா பிடிக்கலப்பா. ஏன்பா அவரை வந்து இவ்வளவு நாளா உள்ளுக்கு வச்சிருக்கீங்க? அந்த லவ் சீன்னு ஒன்று கிரியேட் பண்ணி நாசம் பண்ணிட்டாருப்பா விஷால் அப்படிங்கிறப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. 2வது ப்ரோமோ அதுதான் வருது. ஸோ நம்ம தர்ஷி அவர்கள் ரொம்ப மன உடைஞ்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா விஷால் அண்ட் அன்சிதா வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறப்ப தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா செல்லம்மா சீரியல் நடிச்சிட்டு இருக்கிறப்ப அர்ணவ் அண்ட் அன்சிதா அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு. அப்பயே வந்து பார்த்துட்டீங்கன்னா அர்ணவ் ஏற்கனவே மேரேஜ் ஆனவர். அந்த டைம்ல அன்சிதா அவர்கள் போயிட்டு வம்படியா வந்து ஆமா நான் லவ் பண்றேன் அப்படிங்கிறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோலாம் வந்து லீக் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா தர்ஷிகா விஷால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் அந்த கியூட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இடையில வந்து அன்சிதா அவர்கள் என்ட்ரி கொடுத்து நானும் விஷால் மேல ஒரு க்ரஷ் இருக்கு, எனக்கு விஷாலை பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதை வந்து இப்போ ஃபைனல் வரலும் கொண்டாந்து விட்டு இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம தர்ஷிகாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா விசாலும் பண்ணிட்டு அதை ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்சிதாவுக்கு இதே வேலையா போச்சுப்பா அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டு என்னால் இனிமேல் இருக்க முடியல, நான் வெளியே போகணும் அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம தர்ஷிகா அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே போயிருவேன் அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. இனிமேல் வெளியே போய் என்ன பண்ண போறீங்க, அவ்வளோதான் ஃபைனலே முடிய போகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. டைட்டில் யார் அடிப்பா அப்படிங்கிறாப்புல உங்களுக்கு கெஸ்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.